Hi, welcome to Kavi's recipe. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கவிஸ் ரெசிப்பியில் சுரக்காய் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சுரக்காயை கூட்டாவோ பொரியலாகவோ அடிக்கடி சாப்பிடுவோம். கொஞ்சம் வித்தியாசமாக சுரக்காயில் பக்கோடா செய்யலாம். இந்த சுரக்காயை எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால அதனுடைய நீர்ச்சத்து போயிருக்காது. அதை சாப்பிடும்போது தெரியும், உள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம சாத்து கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கவிஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த அளவு சுரக்காய், இது 1/4 கிலோ சுரக்காய் இதை எடுத்துருக்கேன். நம்ம நீளமாக இருக்குல்ல சுரக்காய், அது கூட எடுத்துக்கலாம். இப்போ அதை தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு பார்த்தா உள்ள நடுவில் விதைகள்லாம் பெருசாக இருந்ததுன்னா அதை எடுத்துடணும். இந்த சுரக்காயில் விதைகள் கண்ணுக்கே தெரில, அதனால் நான் அதை அப்படியே துருவ போகிறேன். இந்த சுரக்காயை தவிர வேறு என்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். சுரக்காய் துருவுனதுக்கப்புறமா 1 கப்புக்கு மேலேயே இருக்குது. இந்த சுரக்காயை மற்ற பொருட்கள்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் துருவுனா நல்லது. இல்லைன்னா லைட்டாக மேலே கலர்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போயே பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இது கூட 1 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கோடா காரமாக இருக்காது. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சுரக்காய் துருவி வச்சுருக்கோம்ல, அந்த கப்பு அளவுலேயே 3/4 கப்புக்கும் கம்மியாக கடலை மாவு எடுத்திருக்கேன். சுரக்காய் தான் அதிகமாக இருக்கணுன்றதுனால மாவோட அளவை கம்மி பண்ணியிருக்கேன். இது அந்த சுரக்காயில் ஒரு மைல்டு கோட்டிங்காக தான் இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் கோட்டிங் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த அளவில் தான் இந்த மாவு பைண்ட் ஆகிருக்கும். கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது போக நமக்கு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா கொஞ்சம் உப்பு, இதுதான் இதுக்கு தேவை. அடுத்து என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அந்த துருவுன சுரக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கணும். தண்ணி சேர்க்க தேவையில்லை, சுரக்காயில் உள்ள தண்ணியே போதும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா மாவு இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பதம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். அந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து சின்ன சின்னதாக எடுத்து பக்கோடா மாதிரி போடலாம். இதை நீங்கள் வடை மாதிரியும் தட்டி போடலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி விடணும். லைட்டாக 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு அது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரும்போது அதை எடுத்துடணும். ரொம்ப மொறுமொறுன்னு வேக விடக்கூடாது. நேரம் ஆக ஆக அந்த மாவில் தண்ணி விடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே தான் போடுறேன். பாருங்கள், நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறமா இந்த கலர் வரணும். இந்த கலர் வந்ததுக்கப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு அதை எடுத்துடலாம். இதில் ஒரு டிப் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம கையில் எடுத்து போடும்போது அதை அடிக்கடி கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுக்கணும். அதுக்கு பதிலாக நான் எப்போயுமே யூஸ் பண்ணுறது ஸ்பூன் வச்சு தான் போடுவேன். ஸ்பூன் வச்சு போடுறதுனால அடிக்கடி நம்ம கையை கழுவிட்டு இருக்க தேவையில்லை. இந்த பக்கோடா வேகும்போது மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த பக்கோடாவை பிச்சு பார்த்திங்கன்னா உள்ளே சாஃப்டாகவும் வெளியே லைட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டில் சுரக்காய் பக்கோடா ரெடி. Subscribe, like and share this video.